الهجوم الإسرائيلي اللي இஸ்ரேல் தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் இதற்கு கண்டிப்பாக வளைகுடா நாடுகளின் சார்பில் கூட்டு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் கத்தார் பிரதமர் அல்தானி எச்சரித்திருக்கிறார். தற்போது இந்த கூட்டு பதிலடி குறித்து மற்ற கூட்டணி நாடுகளுடன் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அல்தானி, தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலால் ஏற்பட்டிருக்கும் கோபத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்றும் சாடியிருக்கிறார். ஹமாஸ் தலைவர்களின் சந்திப்பு தோஹாவில் நடப்பதை தாங்கள் மறைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முன்னரே தெரியும் எனவும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குழப்பத்தை நெத்தனியாக உருவாக்கிவிட்டார். மத்தியஸ்த நடவடிக்கைகளில் எங்களின் நேரத்தையும் அவர் வீணடித்துவிட்டார் என அவர் விமர்சித்திருக்கிறார். முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் பெயரை குறிப்பிட்டு, இந்த காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் இந்த தனிநபரின் காட்டுமிராண்டித்தனத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறது என்றாலும் துரதிருஷ்டவசமாக நிலைமையை சரி செய்யவே முடியாத இடத்துக்கு இழுத்துச் சென்று விட்டார் என அல்தானி சாடியிருந்தார். தோஹாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கத்தாரின் இறையாண்மைக்கான சவால் எனவும் சர்வதேச சட்டமீறல் எனவும் கண்டித்துள்ள அவர், ஐநா மற்றும் சர்வதேச சமூகம் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்தானி அழைப்பு விடுத்திருக்கிறார்.